ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் கார ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 முட்டையை அதிலே உடச்சி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நுர வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் பருப்பு சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் ரச சாதத்துக்கெலாம் நீங்கள் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஆம்லேட் பொரிக்கிறதுக்கு தனியாக தோசைக்கல், ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக வச்சுக்கிறேன். தோசை சுடுறதுக்கும் தனியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லேட் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 3 கரண்டி இதில் வந்து எடுத்து போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு, மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ஈவனாக நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிரும். நல்ல மணமாக இருக்கும். கைமா டேஸ்ட்லேயே இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.